رحمن يا رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسق حياتي قرآن رحمن يا رحمن ساعدني يا رحمن السلام عليكم ورحمة الله وبركاته. நான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மிஸ்ர் நாட்டின் கொடுங்கோல் அரசனாவான். இரண்டாவது ராம்சேஸ் என்று அழைக்கப்படும். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்த்தவன் முதலாம் ராம்சேஸ் என அழைக்கப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஃபிரௌன் சந்திக்க செல்லும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நாங்க உலக ரட்சகராகி அல்லாஹ்வுடைய தூதர், அதனால நீனும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. ஃபிரௌன் சொன்னா, அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இசையில துன்புறுத்த ஆரம்பிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நைட்டோட நைட்டா போய் ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் சைன்யரை அழைத்து கொண்டு வந்துட்டாங்க. இது தெரிஞ்சிச்சு ஃபிரௌனுக்கு. அதனால சமப்பெரிய படைய எடுத்துட்டு புறப்பட்டான். அப்ப இஸ்ரேல்கள்லாம் செங்கடலுக்கு அடைந்தன. அப்ப மாட்டிக்கிட்டாங்க செங்கடல்ல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் எனக்கு உதவி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னா, மூசாவே நீங்க நடு கடல்ல அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அடிச்சாங்க. கடந்து பாதையா பிரிஞ்சிச்சு. அது அவங்க போனாங்க. போக்கப்புறம் அப்ப அவங்க ஏறக்குள்ள ஃபிரௌனும் அப்படியே வந்தான். நடுவுல வரக்குள்ள அப்படியே போய் மாட்டிக்கிச்சு. மாட்டுக்கு அப்புறம் அப்படியே மூழ்கிச்சு. நல்ல ஃபிரௌன் சொன்னா, நான் இறைவனையே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல நீ லாஸ்ட் நேரத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபல்யௌம நஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரன் மின்னாஸ் அன் ஆயாத்தி லகாஃபிலூன். நிச்சயமா நான் எல்லாத்தையும் காட்டுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி உண்மையாகி விட்டது. ராயல் மம்மி ஹால்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் ஃபிரௌன் வச்சிருக்காங்க. ராயல் மம்மி ஹால்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் கடல் வெளியே எடுத்து கெமிக்கல் சேர்த்து தான் வச்சிருக்காங்க. ஆனா ஃபிரௌனை மட்டும் கடல் வைக்காம கெமிக்கலும் சேர்க்காம வச்சிருக்காங்க. இத நிறைய பேர் இன்னும் பார்த்துட்டு முஸ்லீமா ஆகி சொல்றாங்க. ஒரு குர்ஆன் இருக்குன்னு சொல்லிட்டு முஸ்லீம் ஆயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد. உலகமே வியக்கும் ஜம்சம் கிணறு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் அடையாள சின்னங்களில் ஒன்று ஜம்சம் தண்ணீர் ஆகும். ஒருவர் இஸ்லாத்தை பற்றி விளங்க இதனை சிந்தித்தால் போதும். இக்கிணறு 5000 வருட பாரம்பரியதாகும். ஜம்சம் தண்ணீரின் மகத்துவம். மேக்னீசியம் சல்பேட் இவை உடல் உஷ்ணத்தை வெளியேற்றுகிறது. இது போன்ற சோடியம் சல்பேட், சோடியம் குளோரைட், கால்சியம் கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் இது இத்தனை மருத்துவங்கள் ஜம்சம் தண்ணீரில் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள், மாஉ ஸம்ஸம ஷிஃபாஉன் மின் குல்லி தா. ஜம்சம் தண்ணீரானது ஒவ்வொரு நோய்க்கும் மருந்தாகும். ஒரு மாதத்திற்கு 2073 கோடி 60 லிட்டர் பம்பு செய்யப்படுகிறது. இக்கிணற்றின் ஆழம் சுமார் 5 அடியாகும். இந்த கிணறு மக்காவில் இருந்து சுமார் 66 அடி தூரத்தில் உள்ளன. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள், خير ماء على الأرض ماء زمزم وشر ماء ماء برهوت. பூமியில் சிறந்த நீர் பர்ஹூத் ஜம்சம் நீராகும் மற்றும் மோசமான நீர் பர்ஹூத் நீராகும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸதகல்லாஹுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் கூறும் கால்நடைகளும் பால் உற்பத்தியும். அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கு தக்க படிப்பு இருக்கின்றது.
அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையில் வந்து கலப்பற்ற பாலை அருந்துபவர்களுக்கு இனிமையானதாக தாராளமாக புகட்டுகிறோம். இந்த இறைவசனத்தில் முதல் பகுதியில் கால்நடைக்கு தக்க படிப்பினை உள்ளதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த படிப்பினை என்றது ஆராய்ச்சி என்ற கோணத்தில் பார்த்தால் அல்லாஹ் மேற்கொள்ள 5 விஷயங்களை முன்வைக்கிறான். அவைகளான 1. கால்நடைகளின் வயிற்று பகுதி. 2. வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையில். 3. கலப்பற்ற பால். 4. அருந்துபவர்களுக்கு இனிமை. 5. தாராளமாக புகட்டுகிறோம். மேற்கண்ட 5 ஆராய்ச்சியில் முதல் 2 பற்றி நான் சொல்கிறேன். 1. கால்நடைகளின் வயிற்று பகுதி. 2. வயிற்றில் உள்ள சாணத்திற்கும் ரத்தத்திற்கும் இடையில். பொதுவாக உயிரினங்களுக்கு வயிற்று பகுதி என ஒரு அமைப்பு இருக்கும். இங்குதான் சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமாகிய உணவு புரத சத்தாக மாறி ரத்தத்தில் கலந்து நமக்கு உடல் வலிமை தருகிறது. ஆனால் ஒரு சில கால்நடைகளுக்கு வயிற்று பகுதி தனியாக அமைந்து அது மனிதனுக்கும் பயன்படும் வகையில் அமைந்துள்ளது. உதாரணம் பசுமாடை இங்கு ஆராய்வோம். பசுமாடும் அதன் வயிற்று பகுதி. பசுமாடுகள், ஆடுகள், ஒட்டங்கள் மற்றும் மான்கள் ஆகிய கால்நடைகளுக்கு அதன் வயிற்று பகுதி 4 தனித்தனி அறைகளாக அமைந்துள்ளது. அவைகளான ரெடிகுலம், ரூமன், ஓமசம், அபோமசம். இந்த 4 உறுப்புகள் இந்த 4 பிராணிகளுக்கு மட்டுமே உள்ளது. பன்றி மற்ற மிருகங்களுக்கு கிடையாது என்பதே உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பசுமாடும் அதன் உணவு உட்கொள்ளும் முறை. பசுமாடு புல்வகையிலே உணவாக விளங்குகிறது. அந்த விளங்கிய உணவு நேரடியாக ரூமன் மற்றும் ஓமசம் என்ற அறைக்கு சென்றடைகிறது. அதன் பிறகு பசுமாட்டிற்கு உண்ட களைப்பு ஏற்பட்ட அமைதியாக அமர்ந்து விடுகிறது. சேமிக்கப்பட்ட உணவு ரெடிகுலம் என்ற பகுதி அதன் மற்ற 2 பாகங்களான ரூமன், ஓமசம் என்ற அறைக்கு சென்றடைகிறது. பிறகு அமைதியாக அமர்ந்திருக்கும் பசுமாட்டிற்கு மீண்டும் உணவு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. உடனே புல்வெளியை நாடி செல்லாமல் தான் வயிற்றில் சேமித்து வைத்த உணவு மீண்டும் பசுமாட்டின் வாய்ப்பகுதிக்கு இழுத்து பசுமாடு அசை போட ஆரம்பிக்கிறது. இந்த இயக்கத்திற்கு ரெடிகுலம் பயன்படுகிறது. இதன் மூலம் முதல் முறையாக உட்கொண்ட உணவை மீண்டும் பசுமாட்டின் வாய்ப்பகுதிக்கு செலுத்தப்பட்டு நன்றாக மீண்டும் ஒரு முறை அசை போட முடிகிறது. பசுமாடு உட்கொண்ட உணவை சுத்திகரிக்கும் முறை. பசுமாடு மறுசுழற்சி முறையில் உட்கொண்ட உணவை அதன் வயிற்று பகுதியான ரூமன் என்ற அறைக்குள் தள்ளிவிடுகிறது. இங்கு பல மில்லியன்கள் மைக்ரோப்ஸ்கள் அடங்கியுள்ளன. இந்த மைக்ரோப்ஸ்கள் அசை போட்டு செரிக்க முடியாத மிக கடினமான பகுதியை கூட மிக எளிதாக செரிமானம் செய்ய பயன்படுகிறது. அதன் பிறகு செரிக்கப்பட்ட உணவு ஓமசம் என்ற அறைக்கு சென்றடைகிறது. இந்த ஓமசம் அறையை பற்றி அறிவியல் உலகம் இன்னும் முழுவதுமாக ஆராய்ந்து முடிக்கவில்லை. எனினும் தோராயமாக ஆராய்ந்து பார்த்ததில் உட்கொண்ட உணவை சிறு சிறு துகள்களாக ஒரே சீராக மாற்ற இது பயன்படுகிறது. செரிக்கப்பட்ட உணவு எவ்வாறு ரத்தத்தில் கலக்கிறது? இந்த அபோமோசம் பகுதியில் சேகரிக்கப்பட்ட அசை போட்ட உணவுகள் சிறுகுடல் பகுதிக்கு அனுப்பப்பட்டு அங்குள்ள மைக்ரோபியல் எனப்படும் செல் கட்டமைப்புகளால் முழுவதுமாக ஜீரணமாக செய்யப்படுகிறது. புரதச்சத்துகளான அமினோ ஆசிட் மற்றும் விட்டமின்கள் உருவாக இந்த பகுதியே பயன்படுகிறது. செரிக்கப்பட்ட உணவு இரத்தத்திலிருந்து எவ்வாறு பால் உற்பத்தி ஆகிறது? பசுமாடுகளின் உடலில் உள்ள செல்கள் இரத்தத்திலிருந்து நீரையும் ஊட்டச்சத்தையும் அகற்றுகிறது. அந்த நீரையும் ஊட்டச்சத்தையும் பாலாக மாற்றுகிறது. அது பசுமாடுகளின் மடிகளின் வாயிலாக வெளியேறுகிறது. அதைத்தான் நாம் இனிமையாக பருகிறோம். இந்த 5 ஆராய்ச்சிகள் 3 பகுதியில் பார்ப்போமா? கலப்பற்ற பால் அருந்துபவர்களுக்கு இனிமை, தாராளமாக புகற்றும். கலப்பற்ற பால் ஒரு மனிதனுக்கு ஊட்டச்சத்து, புரோட்டீன், கால்சியம் இன்றியமையாததாக உள்ளன. இவைகள் பசும்பாலில் அதிகமாக காணப்படுகின்றன. கால்சியம் எலும்பு நோய்க்கு வராமல் பாதுகாக்கின்றன. பசும்பாலில் விட்டமின் A, B12, தயிரின் சத்துக்கள் அடங்கியுள்ளது. பசும்பாலில் தயாரிக்கப்படும் வெண்ணெய், நெய் போன்ற வகைகள் சத்துக்கள் உள்ளதால் இது மனிதன் தற்காப்பு சிஸ்டம் மேம்படுத்துகிறது. உறங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் பால் அருந்திவிட்டால் ஒரு அழகின் தூக்கம் கூட வருகிறதாம். அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலப்பற்ற பால் என்று கூறுவதன் மூலம் அந்த பாலில் எப்படிப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளது என்பதை சிந்திக்க கூட வலியுறுத்தினான். ஆனால் மனிதன் அந்த பாலில் தண்ணீரை ஊற்றி கலப்படம் செய்து விற்கிறான். இஸ்லாம் கலப்பற்ற வன்மையாக கண்டிக்கிறது. பால் பற்றி கூறும்போது அல்லாஹ் அருந்துபவர்களுக்கு இனிமே வர்ணிக்கிறான். மேற்பட்ட ஆய்வுகள் பார்த்தால் பால் எவ்வாறுதான் கசக்கும். இங்கு அல்லாஹ் பாலை பற்றி கூறும் போது இறுதியான தாராளமாக புகற்றோம். அவன் கூறுவது எப்போதும் பொய்யாகாது. அவன் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் கூறுவது எப்போதும் பொய்யாகாது. இந்த கருத்தின் மூலம் நாம் அறிய வேண்டும்.
ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று ஒரு பழமொழி உள்ளது. அந்த பழமொழி அடிப்படையில் வார்த்தை விதிக்க இந்தியா பால் உற்பத்தி அலகுலாக பயன்படுத்தி பார்ப்போமா? இந்தியா பால் உற்பத்தி 1968ஆம் ஆண்டு 21 மில்லியன் டன்கள் பால் உற்பத்தி. ஆனால் மக்கள் தொகை குறைவு. 2001ஆம் ஆண்டு 81 மில்லியன் டன்கள் பால் உற்பத்தி. ஆனால் மக்கள் தொகை அதிகம். மக்கள் தொகை பெருக பாலின் உற்பத்தியும் பெருகி வருகிறது. மாறாக பாலின் உற்பத்தி குறைந்தபடியில்லை. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா ஆண்டுகளுக்கு சராசரியாக 71 மில்லியன் டன்கள் பால் உற்பத்தி குறையாமல் மேற்கொள்கிறது. இந்தியா பால் உற்பத்தி 1998ஆம் ஆண்டு கணக்கெட்டுப்படி உலக நாடு முழுவதையும் கணக்கெட்டு பார்த்தால் சராசரியாக 557 மில்லியன் டன்கள் பால் உற்பத்தி ஆகிறது. சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் கருணையால பாலின் இனிமையான பாலத்தை நாம் குடிக்கின்றோம். ஆனால் அதை பாலை குடித்து விட்டு கருணையால் அல்லாஹ்வை இணை வைத்து சாராவும் அல்லாஹ்வை தவிர்த்து பிற வஸ்துக்களை ஒரு சாரானும் மறைந்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் கோபப்பட்டு பசுமாடுகள் உட்பட பால்புக்கும் காலடிகளின் வயிறுகளில் பால் சுருக்காமல் கட்டளையிட்டு விட்டால் நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் அகமது ஆலமின் மக்கள் மீது கண்ணுள்ளம் இருக்கின்றான். ஆனால் அந்த மனிதனை விட்டு பிடிக்கின்றான். அவன் பிடியிலிருந்து தப்பிக்க எனக்கு என்ன மொழிமை உள்ளதா? சிந்தித்து போய் செயல்படுவீர். மனுவேற்று கல்வி தவிர்த்து விடுங்கள். அல்லாஹ்வை முற்றிலும் வழிபடும் இறை வாசிகளாக மாறிவிடுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் மேலோடு கட்டுவாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம டார்வின் ஸ்டடினா என்னன்னு பார்க்கலாம். இவர்தான் டார்வின். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. நம்மள படிச்சது அல்லாஹ். இது வந்து குரங்கு டிஎன்ஏவும் மனுஷங்களோட டிஎன்ஏவும் எடுத்து பாக்குறாங்க. அது சரியா வரல. இப்ப நிறைய குரங்குகள் இருக்கு. அதுல இருந்து ஏன் மனுஷங்க வரல? ஒரே வேணும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் மக்கி போனத்தின் மீண்டும் அல்லாஹ் நம்மை எப்படி உயிர்ப்பிப்பான்? காஃபிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் காஃபிஸ். இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நம்ம இறந்த பின் நம்ம உடல்லாம் நம்ம மக்கி போடுமே, அப்ப எப்படி மீண்டும் அல்லாஹ் நம்ம உயிர்ப்பிப்பான் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னத்தில் இன்சான அதுவன் லா தஅகுலு அல் அபத ஃபீஹி யுரக்கப் யௌமல் கியாமத்தி காலு ஐயு அஸ்மின் ஹுவ யா ரசூலுல்லாஹ் கால அஜபு ஸனப். மனிதன் உடல்ல இருக்க எல்லா பகுதியும் மண் தின்றோட எல்லாத்தையும் ஆனா ஒன்று தர அதுதான் இந்த காக்சிஸ். இந்த காக்சிஸ் அழிவும் நம்மளால அழிக்க முடியாது. இந்த காக்சிஸ் முதுகு தண்டு வேர்ப்பதில் இருக்கும் உள்வால் எலும்பி நுனி அப்படின்னு சொல்றாங்க. இது அழியவும் முடியாது, நம்மளால அழிக்கவும் முடியாது. மேலும் இதுதான் தாயின் கருவில் வளரும் முதல் உறுப்புன்னு தெரிவித்தாங்க. இந்த எலும்புகள்லாம் அழியவே அழியாது. இந்த எலும்புகள்லாம் சீக்கிரமா மக்கி போயிடும். ஆனா இந்த எலும்பு மட்டும் அது அழியவே அழியாது. அழியவே அழியாது. இதுதான் 1000 ஆண்டுகளுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறின இந்த கருத்தை பல மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நவீன விஞ்ஞானத்தை அழிக்க முடியாத ஒரு எலும்புப்பா அப்படின்னு ஆராய்ச்சி செய்ய தொடங்குறாங்க. முதல்ல காக்சிஸ் அடித்தல் 1300 டிகிரி வெப்பநிலையில அதை எரிச்சு பாக்குறாங்க. ஆனா அது எரியவே எரியவில்லை. வெவ்வேறு நிலைகளை அதிகப்படுத்தி அதை எரிச்சு பார்ப்போம், எரிக்கிறாங்க. அது எரியவே இல்லை. சரி, அமிலங்களை பயன்படுத்தி அதை அரைச்சு பார்ப்போம் அப்படின்னு அரைக்கிறாங்க. அது கரையவே கிடையாது. சரி, ஏன் இதை அழிக்கவும் முடியல கரைக்கவும் முடியலன்னு ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறாங்க. இது ஏன் கரைக்க முடியல அழிக்கவும் முடியுதுன்னா, இந்த காக்சிஸ் வந்து முதுகெலும்பு நடுவரிசை கீழே அமைந்துள்ளதால இதன கட்டமைப்பு மிகவும் சிக்கலாகவும் உறுதியாகவும் மேலும் இது முக்கோண வடிவில் உள்ளதாலதான் இதை அழிக்கவே முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானம் வளராத அந்த நிலையில அல்லாஹ் வந்து அவன் தூணின் மூலம் கூறியிருக்கானா அல்லாஹ்வுடைய வார்த்தையும் அவன் தூணின் வார்த்தையும் பொய்யாக்க முடியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காஃபிஸை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரும்பை இறக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒவ்வொரு தனிமங்களுக்கும் உருவாவதற்கு அதற்கெட்ட வெப்பம் இருந்தால் அது உருவாகும். உதாரணத்துக்கு பாஸ்பர், ஈயம், நீயம், காப்பர் இதெல்லாம் உருவாவதற்கு நம்மளோட பூமியில அதற்கு வெப்பம் இருக்கு. அதனாலதான் அது உருவாகுது.
இப்ப நம்மளோட பூமியில ஒரு பொருள் இருக்குன்னா அது அடையாளம் இல்லாம இருக்குன்னா அது வெளியே போயிருந்தா வந்து அப்படின்னா எந்த பயமும் இல்லை. 30 டிகிரி நட்சத்திரங்கள் பால் வெள்ளியில் உள்ளன. எரிக்கற்கள் மால் நட்சத்திரங்கள் நம்மளோட பூமியை நோக்கி வரும்போது பூமியை நோக்கி வரும்போது வலிமை மரங்கள்ல இந்த மாதிரி மோதி அது கத்திரி நம்ம பூமியில பட்டதுதான் இரும்பு துகள்கள். இதான் கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி நடந்ததுனால இப்ப நம்ம இரும்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை பொறுத்துதான் நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க, ஒரு இரும்பு உருவாவதற்கு 4 சூரிய குடும்பம் இருந்தாதான் அது உருவாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இரும்பு எங்கன்னா வந்திருக்கும் அப்படின்னா வான்ல வந்திருக்க முடியும் அப்படின்னு நாசா விஞ்ஞானம் சொல்றாங்க. இதுதான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு விஞ்ஞானம் வந்து அந்த நிலையில இருக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், وَأَنزَلْنَا حَدِيدًا فِيهِ بَأْسٌ شَدِيدٌ وَمَنَافِعُ لِلنَّاسِ وَلِيَعْلَمَ اللَّهُ مَن يَنصُرُهُ وَرُسُلُهُ بِالْغَيْبِ إِنَّ اللَّهَ قَوِيٌّ عَزِيزٌ. இரும்பை இறக்கினோம், அதுல பல சக்தியும் இருக்கு அப்படின்னு இந்த இறை வசனம் திருக்குரான் இறைவேதம் என்பது நிரூபணமாகிறது. அல் குரான் உலகம் அழியும் நாள் வரையிலான இறுதி வேதமா இருக்குது. சயின்ஸ்ல வாழும் நம்மளுக்கு பின்னாடி வரும் சந்ததியினருக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த வசனங்கள்ல திருக்குறான்ல அல்லாஹ் விளக்கியிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஜிதுகள் நமக்கு போதிக்கும் பாடங்கள். 1. மஸ்ஜிதுகள் நமக்கு இறையச்சத்தை போதிக்கிறது. 2. மஸ்ஜிதுகள் நமக்கு சுத்தத்தை போதிக்கிறது. வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அல்லாஹ் சுத்தமாக இருப்பவரை விரும்புகிறான். 3. மஸ்ஜிதுகள் நமக்கு நேரம் தவறாமை போதிக்கிறது. 4. மஸ்ஜிதுகள் நமக்கு அமைதியும் சமத்துவத்தையும் போதிக்கிறது. மஸ்ஜிதின் ஒழுக்கங்கள். 1. மஸ்ஜிதுகள் நுழையும் போது துஆ ஓதி வலது காலை வைத்து செல்ல வேண்டும். 2. இஅ்திகாஃப் நியத் வைத்துக் கொள்ள வேண்டும். 3. மஸ்ஜிதுக்குள் வந்தவுடன் மஸ்ஜிதின் காணிக்கை தொழுகை 2 ரக்காத் தொழ வேண்டும். 4. அமைதியாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதுகள் செய்யக்கூடாதவை. 1. தீனுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயமும் பேசக்கூடாது. 2. வியாபாரம் செய்யக்கூடாது. 3. சண்டையிடக்கூடாது. 4. வெங்காயம் பூண்டு சாப்பிட்டு மிஸ்வாக் செய்யாமல் வரக்கூடாது. 6. விரல்களில் சொடக்கு விடக்கூடாது. 7. தொழுது கொண்டிருப்பவரின் குறுக்கே செல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் தேயன்மையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான், இரவு பகல் இந்த இரண்டையும் நாம் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளோம். இன்னும் சூரியன் சந்திரன் இவைகளையும் நாம் வசப்படுத்தி கொடுத்துள்ளோம். அதற்காக வேண்டி அல்லாஹ் பகலை ஆக்கியதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான், இன்னும் மனிதன் நிம்மதி பெறுவதற்காக இரவை அல்லாஹ் படைத்துள்ளான். இரவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான், இரவை நாம் மனிதனுக்கு கோர்வையாக ஆக்கி உள்ளோம். அல்லாஹ் மலையை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான். இந்த உலகத்தை படைத்து விட்டு அல்லாஹ் மலைகளை இந்த உலகம் ஆடாமல் அசையாமல் இருக்க மலைகளை ஆணி போன்று பூமியில் நட்டு வைத்திருக்கிறார். இந்த உலகம் அழியும் பொழுது இந்த எல்லா மலைகளும் பஞ்சு போல பறந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா 10வது சூரா பேர் யூனுஸ். அல்ல 67வது ஆயத்து அல்லாஹ் சொன்னா, நான் இரவையும் பகலையும் பற்றி அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அது என்ன சொன்னா, உங்களை இரவுல ஓய்வு எடுக்கிறதுக்கு தரேன், பகலில உங்களை வேலை செய்வதற்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன்ல 27வது சூராவின் பெயர் அன்-நம்ல், எறும்புகள். இந்த சூறால 18வது ஆயத்துல எறும்பு பேசிச்சு அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எறும்பு பேசிச்சுன்னு சொன்னா யாரும் நம்பிருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்குள்ள விஞ்ஞானிகள் எறும்பு பேசுது அப்படின்னு தான் சொல்றாங்க. அது எப்படி பேசினா கெமிக்கல் சிக்னலை வச்சும் உடம்புல இருக்க அதிர்வை வச்சுதான் பேசும்.
நம்மளோட வால் இருக்கும், எறும்போட வால் இருக்கும். சில ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, நம்ம இறந்தவர்களை புதைப்போம், அதே மாதிரி எறும்புகளும் புதைக்குது. எறும்போட வாழையில சில பிரிவுகளும் இருக்கும். மேனேஜர், சூப்பர்வைசர், ஃபார்மேன், ஒர்க்கர்ஸ். இதுல ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் வேலை செய்வாங்க. வேலைக்கு நடுவில் சில பேச்சுக்களும் உண்டு. டிராவல்ல இப்போ நேரா தான் போவோம், கலைஞ்சு போவோம். குளிர் காலத்துக்கு முன்னாடியே தானியங்களை சேமிச்சு வச்சுப்போம். தானியத்துல செடி முளைச்சிச்சுன்னு சொன்னா அதை உடனே வெட்டிடும். அது குளிர் காலத்துல, மழை காலத்துல தானியம் எல்லாம் ஈரமாயிடுச்சுன்னு சொன்னா அதை வெயில்ல உள்ளார வச்சு திரும்ப எடுத்து அதை சேமிச்சு வச்சுப்போம். ஒரு ஆண் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு பெண் எறும்புகள். நம்ம பாக்குறது எல்லாமே பெண் எறும்புகள் தான். காலை செய்வது பெண் எறும்புகள் தான். விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, எறும்புகளுக்கு அட்டாக் வர்றது மேல தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் குர்ஆனும் சொல்லுது. என்னன்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட நடந்து வர அந்த அதிர்வு எறும்புகள் உணர்ந்து அதை சொல்லுது, எறும்புகளே உங்கள் பொற்றுக்கும் உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. இத குர்ஆன் மட்டும்தான் சொல்லிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு சந்திரனின் ஒளியை பற்றி. முன்னாடி இருந்த காலத்துல சந்திரனோட ஒளி அதன் சொந்த ஒளி என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. பின்பு அறிவியல், சயின்ஸ் எல்லாம் வளர்ந்த பின் சூரியன் கிட்ட ஒளியை வாங்கிதான் சந்திரன் பிரகாசிக்கிறது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தார்கள். இதனை திருக்குரானில் 1400 வருடங்களுக்கு முன்பு அல்லாஹ் கூறினான். தபாரகல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜன் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் நூர். வானத்தில் கோலங்கள் சூழ்ந்து வர பெரும் தங்கும் இடங்களை ஆக்கி அதில் ஒரு விளக்கை போல சூரியனும் பிரதிபலிக்கக்கூடிய சந்திரனும் அமைத்தானே, அத்தகைய சிறப்புடைய பாக்கியமுடையவன் அந்த ரஹ்மான் மிக்க பாக்கியமுடையவன். சூரியனுக்கு பயன்படுத்தும் அரபி வார்த்தை சம்ஸ். இதனை திருக்குரானில் அனைத்து இடங்களிலும் சிராஜ் அல்லது ரியா என்று பரவி இருக்கின்றன. சந்திரனுக்கு பயன்படுத்தும் அரபி வார்த்தை கமர். இதனை திருக்குரானில் அனைத்து இடங்களிலும் முனீர் அல்லது நூர் என்று பயன்படுத்தியுள்ளனர். இதன் அர்த்தம் பிரதிபலிக்கக்கூடிய ஒளி என்பதாகும். 1400 வருடங்களுக்கு முன்பு எந்த அறிவியலும் இல்லாத காலத்தில் யார் இந்த அறிவியலை கண்டுபிடித்திருப்பார்? வல்லதி ஜஅல ஃபிஷ் ஷம்ஸி வல் கமர நூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Nashad. I am studying third standard section. சூரியன் தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறதா? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் 1812 வருடம் அவரது கோட்பாட்டின்படி சூரியன் அசைவற்றது என்றும் கிரகங்கள் அது மட்டும் சுற்றி வருகிறது என்று கூறுகிறார்கள். இந்த விஷயத்தை விஞ்ஞானிகள் உண்மைகளை நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போது தெளிவாக தெரிய வந்தது என்னென்ன, சூரியன் அதன் இடத்தில் இதுதான் சுற்றி கொண்டு இருக்குதுடன் வேறு உள்ளே இல்லை. கிரகங்களும் நட்சத்திரங்களை போல் தன்னைத்தான் சுற்றி வருகிறது என்று கூறுகிறார்கள், நிர்வாணமாக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த விஷயத்தை சயின்ஸ் இல்லாத 1400 வருடங்களுக்கு முன்பே 29 அத்தியாயம் 33 வருஷம். وهو الذي خلق الليل والنهار والشمس والقمر كل في فلك يسبحون. இன்னும் அவன் இரவையும் பகலையும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தான். வானில் தத்மக்கூடிய வட்டவரைகளுக்கு ஒவ்வொன்றும் நின்றுகின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு விஞ்ஞானிகள் இந்த விஷயத்தை தவறு என்று சொன்னாலும் இன்றைய விஞ்ஞானிகள் குர்ஆனில் சொல்லப்பட இந்த விஷயத்தை உண்மை என்று சொல்கிறார். ஆக்க எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத 1400 வருடங்களுக்கு முன் ஒரு மனிதரை பற்றி கூறுகிறது என்றால் குர்ஆன் நிறைவேறும் இல்லை என்று நாம் அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் லைடன் தந்தார். இடிமின்னல் எப்படி உருவாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மேகத்தை ஓட்டி செல்வதற்காக ஒரு மரத்தை பொறுப்பாக்கி உள்ளான். அவர்கள் அல்லாஹ் நாடிய ஊருக்கு மேகங்களை அடிச்சு செல்வார்கள். அவர்கள் கையில் நெருப்புல ஒரு சாட்டை வைத்திருப்பார்கள். அதை வைத்து அடிக்கிறதுனால்தான்
இடி ஒரு ஒலி வழிபடுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் தேனீக்களை பற்றி கூறியுள்ளான். இப்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் தேனீக்களை பற்றி கூறப்பட்ட வகைகளையும் இன்றைக்கு உள்ள அறிவியல் அதை நிரூபித்துள்ளது என்ற விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த தேனீக்களை பற்றி அல்லாஹ் ஆச்சரியமான விஷயங்களை நமக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான். முதலாவதாக தேனீக்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், உங்களுடைய வீடுகளையும் தங்கும் விடுதிகளையும் நீங்கள் மலைகளிலோ அல்லது மரங்களிலோ அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தேனீக்களை அல்லாஹ் 3 வகையாக படைத்துள்ளான். போராளி தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள், ராணி தேனீக்கள். இதில் வேலைக்கார தேனீக்கள் தான் தேன் சேகரிக்க செல்லும். வேலைக்கார தேனீக்கள் அனைத்துமே பெண்ணினமாகவே இருக்கும். இதை அல்லாஹ் குர்ஆனில் பெண்ணினமான தேனீக்களை பார்த்துதான் கூறுகிறான். தேனீக்களுக்கு மொத்தம் 2 வயிறு உள்ளது. தேன் சேகரிப்பதற்காக உள்ள வயிறு, அனைத்து தேனீக்களுக்கும் உள்ள வயிறு. இது அல்லாஹ் தேனீக்கள் பல தாவரங்கள் பூக்களில் அமர்ந்து அதனுடைய சத்துக்களை எடுத்து அதனுடைய வயிற்றில் தேனாக உருவாகிறது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் தேனில் நோய்களுக்கு நிவாரணம் உள்ளது என்று கூறுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நாம் பார்க்க போவது வலியை ஏற்படுத்தக்கூடிய திசுக்கள் நமது தோலில் இருக்கிறது என்பதை பற்றிதான். ரொம்ப நாள் வரைக்கும் வலியை உணரக்கூடிய திசுக்கள் நமது மூளையை சென்றது என்று விஞ்ஞானிகள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அது நமது தோலுக்குள் தான் இருக்கிறது என்ற விஷயத்தை சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள். இந்த திசுக்கள் இல்லாமல் நம்மால் வலியை உணர முடியாது என்ற விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் இந்த அல்லாஹ் இந்த விஷயத்தை 1400 வருடங்களுக்கு முன்பே தனது தூதரின் மூலம் நமக்கு அறிவித்து விட்டான். 4:56 வசனம். இன்னல்லதீன கஃபரு பிஆயாத்தினா ஸௌஃப நஸ்லிஹிம் நாரா குல்லமா நضجت ஜுலூது கைரஹா லியذوقல் அஸாப் இன்னல்லாஹ கான அஸீஸன் ஹகீமா. யார் நம் வேத வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நாம் நிச்சயமாக நரகத்தில் புகுத்தி விடுவேன். அவர்கள் தோள்கள் கருகிடும் போதெல்லாம் அவையல்லாஹ் வேர்த்தல்களை அவர்களுக்கு நாம் மாற்றிக்கொண்டே இருக்கும் வேதனையை உணர்வதற்காக என்று கூறியுள்ளார். அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞான உள்ளவனாகவும் இருக்கின்றான். நரக நெருப்பை பட்டவுடன் தோள்கள் கருகிவிடும். அப்படி ஆகிவிட்டால் அதற்கு பிறகு நரக வேதனையை அனுபவிக்க முடியாது. எனவே அல்லாஹ் இங்கு நாம் தோள்களை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு மாட்டிக்கொண்டே இருப்போம் வேதனையை உணர்வதற்காக என்று கூறியுள்ளான். மூலம் நமக்கு தெளிவாகி விடுகிறது. வலியை உணர்வது தோலுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த திருமசலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈக்கள் பற்றி சொன்ன ஹதீஸை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தண்ணீர் அல்லது குடிப்பானங்களில் பான் போன்றவற்றில் ஈக்கள் விழுந்து விட்டால் அந்த ஈயை இந்த பாலில் நன்றாக முக்கிவிட்டு பிறகு அதை எடுத்து போடவும் என்பதாக சொன்னார்கள். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை வைத்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், ஈயுடைய இடதுஇறகில் விஷம் உள்ளது. ஈயுடைய வலதிறகில் அதுக்கான மருந்து உள்ளது என்பதாக சொல்கிறார்கள். அதனால்தான் தண்ணீர் அல்லது அதை போன்றவற்றில் பாலில் விடும்போது தன்னை காப்பாற்றுவதற்காக முதலில் இடது இறகை வைக்கும், வலதிறகை மேல் நோக்கி வைத்திருக்கும் என்பதாக சொன்னார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய தண்ணீர் அல்லது பாலில் விழுந்து விட்டால் அந்த ஈயை நன்றாக முக்கிவிட்டு பிறகு அதை எடுத்து போட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈயுடைய ஆயுடு காலம் 40 நாட்கள் என்பதாக சொன்னார்கள். ஈக்கள் எல்லாம் நரகத்திலே இருக்கும் பாவம் செய்த மனிதர்களை தண்டிப்பதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நாம் சாப்பிட இறைச்சிகள் ஹராம் ஹலால்
பத்தி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு சாப்பிட கொடுத்த ஹலாலான இறைச்சிகள் எவை? அல்லாஹ் நமக்கு சாப்பிட தடை செய்த ஹராமான இறைச்சிகள் எவை? எப்படி நம்ம ஹராம் சாப்பிடுறா ஹலால் சாப்பிடணும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கை கடித்து பாம்பு கையை கடித்து விட்டது. இரண்டாவது பிரகாசமாக ஆனது. மூன்றாவது பஞ்சம். நான்காவது பழங்கில் பசியாக சாப்பிடுவது. அஞ்சாவது மலையில் புயல் காற்றடிக்கிறது. வெட்டிக்கிளி. 7th one தேர்தல். 8th one தவக்கலை. 9th one ரத்தம். अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि वबरकातुहू. सही सब्जी दिशेल முடிவட்ட கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடி வெட்டினால் சரி சமமாக வெட்டும், முடி வளர்த்தால் சரி சமமாக வளர்த்தும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Yasir, second standard. இஸ்லாமிய மாதங்கள், அல்ல மாதங்கள் முஹர்ரமுல் ஹராம், சஃபர், முரஃபா, ரபிஉ அவல், ரபிஉ சானியா, ஜுமாதுல் ஊலா, ஜுமாதுல் சானியா, ரஜபுல் முரஜப், ஷவ்வால், முஹர்ரம், ரமலான் முபாரக், ஷஅபான், முஹர்ரம், அதுல் ஹராம், ஜிக்ர் ஹராம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My daily prayer, Fajr, Zohar, Asr, Maghrib, Isha. It is mandatory for every Muslim man and woman to pray 5 times a day. Prophet Muhammad sallallahu alaihi wasallam said that the first question people will be asked on the day of resurrection is about prayer. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Naima. I am studying second standard education. தொழுவதால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. தொழுவதால் மரத்தில் இலை உதிர்வது போல நம்முடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி மின் குல்லி ذنب வஅதூபு இலைஹ். I ask forgiveness of my sins from who is my Lord, and I turn towards him. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. قلبي قرآن واسق حياتي قرآن. رحمن رحمن ساعدني يا رحمن، اشرح صدري قرآن، املأ قلبي قرآن واسق حياتي قرآن. لله لله يهفو آملي لله، ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان. رحمن يا رحمن بمجيني يا رحمن، أصبحي ما يدوشو نبني ما يوسيتي ناوتشين قرآن. رحمن يا رحمن ساعدني يا رحمن، اشرح صدري قرآن، املأ قلبي قرآن واسق حياتي قرآن. يا نور يا نور يا محكم يا تنزيل